வேகமா ஓடி முதலிடம் வந்தும் ஜெயிக்கல அப்படின்னு ஒருத்தனை சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்லனா, அவன் ட்ராக்ல ஓடி வரலையா. இந்த ஓட்டப்பந்தயம் ஓடும் பொழுது ட்ராக் என்ன செய்யும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ராக் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ராக்ல ஓடி வந்து அவங்க என்ன செய்யணும், ஜெயிக்கணும். வேற ஒரு ட்ராக்ல ஓடி வந்து ஜெயிச்சா யாருன்னா கிடையாது கணக்கு. அவன் எந்த முன்னாடி எவ்வளவு ஸ்பீடா முன்னாடி வந்தாலும் அந்த ட்ராக்ல வந்துட்டதுனால என்ன கிடையாது. சில நேரங்களில் சில மனிதர்கள் பேசுறதை நாம் கேட்டிருப்போம். நான் நடந்து வந்துட்டேன், நிறைய தூரம் வந்துட்டோம், இனிமே என்ன செய்ய முடியும், இப்படியே போக வேண்டியதுதான் அப்படின்னு நினைப்பான். ஆனா இல்லை, இப்படியே போறதுக்கான வாழ்க்கை அல்ல. நீங்க இனிமேலாவது என்ன செய்யணும், ஒரு மாற்றத்தை விரும்பணும், ஒரு வெற்றியை விரும்பணும், ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை விரும்பணும். இளைப்பாறுதல் என்பது மரித்த பின் பெறுவதல்ல, வாழும் பொழுதே ஒரு இளைப்பாறுதலை அடையும்படிதான் இந்த இளைப்பாறுதலுக்கு நம்மை அவர் அழைத்திருக்கிறார். இந்த இளைப்பாறுதலுக்கு ஆக மாத்திரம் அல்ல, எப்போ இந்த உண்மையான இளைப்பாறுதல் உங்களுக்கு கிடைக்கணும். 30ஆம் வசனம் சொல்லுது, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்னைக்கு இளைப்பாறுதல் அற்றவர்களாக, எதை செய்தாலும் ஒரு திருப்தி அற்றவர்களாக, எவ்வளவுதான் நம்ம என்ன செஞ்சாலும் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிக்கு ஏற்ற பலனற்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது தேவனுடைய திட்டமும் தீர்மானமும் அல்ல. ஆனால் நாம் அவருடைய நுகத்தை சுமக்கிற போது மாத்திரமே என்ன செய்யணும், இத்தனையான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணுமா, என்ன செய்ய சொன்னார், 2 விஷயம் சொன்னார். நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. நுகத்தை ஏற்றுக்கொள்வது என்பது கேரி அப்படின்னு சொல்லலாம். ஏற்றுக்கொள்வது என்பது கேரி பண்றது, கற்றுக்கொள்வது என்பது லேர்ன் அப்படின்றது. ஏற்றுக்கிறதும் கற்றுக்கிறதும் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கற்றுக்கொண்டதை ஏற்றுக்கொள்வது ரொம்ப கடினமா இருக்குது. கற்றுக்கொண்டதை ஏற்றுக்கொள்றது ரொம்ப கடினமா இருக்கு. ஆனா நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, முதலாவது ஏற்றுக்கொள்ளுங்க, அப்புறம் இடத்துல என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய கற்றுக்கிறோம், ஆனா அதை ஏற்றுக்கொள்றோமான்றது தெரியுமா? நம்ம